நம்ம யூஸ் பண்றோம். பேர் கண்டக்டர்ஸ் யூஸ் பண்ணும்போது எப்படி நம்ம சர்வீஸ் லைன் கனெக்ஷன் கொடுப்போம்? சரி, எந்த இடத்து வரைக்கும் பேர் கண்டக்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம்? எங்க வந்து நார்மல் பிவிசி ஒயர் இருக்கு பாத்தீங்களா, நார்மல் கேபிள் எலக்ட்ரிக்கல் ஒயர் இருக்குல்ல, எந்த மீட்டர் வரைக்கும் நார்மல் எலக்ட்ரிக்கல் ஒயர் எடுத்துட்டு வருவாங்க, எந்த இடத்துக்கு மேல பேர் கண்டக்டர்ஸ் கொண்டு வருவாங்க போல்ஸ்ல இருந்து? 45 மீட்டர்ஸ்க்கு உள்ள இருந்துச்சு அப்படின்னா, இப்ப என் வீட்டுக்கும் கம்பத்துக்கும் 45 மீட்டர்ஸ்க்கு உள்ள இருந்துச்சு அப்படின்னா, நான் நார்மலா பிவிசி ஒயர் இருக்குல்ல, அந்த ஒயரை எடுத்து நான் டைரக்டா வந்து யூ பெண்ட்ல இருக்கிற ஜிஐ பைப்ல வந்து நான் கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். இன்கேஸ் 45 மீட்டர்ஸ்க்கு மேல போகுது என்னோட போல்ஸ்ல இருந்து, அதாவது என்னோட கம்பத்துல இருந்து நான் மேல போறேன், 45 மீட்டர்ஸ்க்கு மேல போகுது என் வீடு அப்படின்னா, பேர் கண்டக்டர்ஸ் தான் இழுத்துட்டு வருவாங்க. ஓஹெச் லைன் பேர் கண்டக்டர்ஸ் எடுத்துட்டு வரும்போது என்ன பண்ணுவாங்க, ஷாக்கிள் இருக்குல்ல, கிராஸ் ஆர்ம் இருக்கும், கிராஸ் ஆர்ம் இல்லைன்னா ஸ்ட்ரெயிட் ஆர்ம் இருக்கும், அந்த இடத்துல ஷாக்கிள் வச்சுப்பாங்க. ஷாக்கிள் இன்சுலேட்டரை வச்சு என்ன பண்ணிடுவாங்க, பேர் கண்டக்டர்ஸை கனெக்ட் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் அந்த பேர் கண்டக்டர்ஸ்ல இருந்து பிவிசி கேபிள் ஒயர் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஒயரை கனெக்ட் பண்ணுவாங்க. இப்போ சிங்கிள் ஃபேஸ் அப்படின்னா நமக்கு ஃபேஸ் அண்ட் நியூட்ரல் மட்டும் போதும். அப்ப ஃபேஸ் ஒரு லைன் எடுத்துப்பாங்க, நியூட்ரல் ஒயர்ல இருந்து நியூட்ரல் லைன் எடுத்துட்டு போய் வீடு கனெக்ஷன் கொடுத்துப்பாங்க. இன்கேஸ் 3 ஃபேஸா இருந்தா என்ன பண்ணுவாங்க, 3 ஒயர் எடுத்துப்பாங்க, ஒரு நியூட்ரல், அது 4 ஒயர் சிஸ்டம். 3 ஃபேஸ் அண்ட் ஒரு நியூட்ரல், 4 ஒயர் சிஸ்டம். அது ஓகேவா? இது இங்க 45 மீட்டர்ஸ்க்கு எபோ இருந்தா பேர் கண்டக்டர்ஸ் உள்ள வரும். இதுவே மல்டி ஸ்டோரி பில்டிங்ஸா இருந்தாலும் சரி, சிங்கிள் ஸ்டோரி பில்டிங்ஸா இருந்தாலும் 45 மீட்டர்ஸ் எபோ போஸ்ட் என்ன பண்ணும், அங்கேயும் பேர் கண்டக்டர்ஸ் தான் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் யூஜி கேபிள்ஸ், அண்டர் கிரவுண்ட் கேபிள்ஸ் இருக்குல்ல, சர்வீஸ் லைன் இருக்குல்ல, அது எப்படி, எது எத்தனை கிலோவாட்டுக்கு மேல அண்டர் கிரவுண்ட் கேபிள்ஸ் கொடுப்பாங்க? 22 25 கிலோவாட்ஸ்க்கு மேல போனா என்ன கேபிள்ஸ் யூஸ் பண்ணுவாங்க? சர்வீஸ் லைன் அண்டர் கிரவுண்ட் கேபிள்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ அண்டர் கிரவுண்ட் கேபிள்ஸ் யூஸ் பண்ணும்போது எவ்வளவு போல்ஸ்ல இருந்து எத்தனை மீட்டர்ல கேபிள் பாக்ஸ் இருக்கணும்? 2.5ல இருந்து 3 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல வந்து இப்ப கம்பம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. கம்பம் வந்து எந்தெந்த ரேஞ்ச்ல இருக்கு, 7 மீட்டர், 9 மீட்டர், 11 மீட்டர், மொத்தம் 3 ரேஞ்ச்ல கம்பம் இருக்கும். அந்த கம்பத்துல இருந்து நம்ம மேல இருந்து கீழே தானே ஒயர் எடுத்துட்டு வரணும் அண்டர் கிரவுண்ட் கேபிள் கனெக்ஷன், சர்வீஸ் கனெக்ஷனுக்கு. மேல இருந்து வரும்போது கேபிள் பாக்ஸ் வந்து 3 மீட்டர் ஹைட்ல இருக்கணும். 3 மீட்டர் ஹைட்ல இருக்கும் போது என்னாகும், அந்த வழியா லைன், அதாவது பேர் கண்டக்டர்ஸ்ல இருந்து வர லைன் வந்து கேபிள் பாக்ஸ் வழியா வந்து திருப்பி அண்டர் கிரவுண்டுக்கு, அதாவது நிலமட்டத்துல இருந்து 1 ஃபீட்டுக்கு உள்ள இருந்தா போதும். நம்ம கொண்டு போற சர்வீஸ் லைன் கனெக்ஷன் 1 மீட்டருக்குள்ள 1 ஃபீட்டுக்கு உள்ள இருந்தாலும் போதும், இல்ல அதுக்கு மேலேயும் போனாலும் ப்ராப்ளம் இல்லை. அதை எடுத்துட்டு போய் நெக்ஸ்ட் டைம் கொடுப்பாங்க, நம்ம சர்வீஸ் கனெக்ஷனுக்கு அதை மெயின் பாக்ஸ் கொடுத்துருவாங்க. இது வரைக்கும் புரிஞ்சிச்சு? ஏதாச்சும் டவுட் இருக்கா? டேப்பிங்ஸ் எடுக்கிறோம்ல, அது ஃபேஸ்ல இருந்து எடுக்கணுமா, நியூட்ரல்ல இருந்து எடுக்கணுமா? ஸ்விட்ச் பாக்ஸ்ல, அதாவது ஸ்விட்ச்ல இருந்து எடுக்கணுமா, லேம்ப்ல இருந்து எடுக்கணுமா? இப்ப நம்ம சர்வீஸ் கனெக்ஷன் வரைக்கும் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவோம், அப்ளையன்சஸ் வந்து கனெக்ஷன் கொடுக்கணுமா? இப்போ ஒவ்வொரு அப்ளையன்சஸ கனெக்ஷன் கொடுக்கும் போது, அதாவது ஒவ்வொரு எலக்ட்ரிக்கல் டிவைசஸ இல்ல எலக்ட்ரானிக் டிவைசஸ கன்சியூமர் பெர்மிட்ஸ்ல இருந்து, அதாவது எனர்ஜி மீட்டர்ல இருந்து நம்ம கனெக்ஷன் கொடுக்கும் போது எப்படி நம்ம ப்ரிவென்ட் பண்ணணும்? ஷார்ட் சர்க்கியூட் இருக்கு, ஓவர்லோட் இருக்கு, எர்த் ஃபால்ட் இருக்கு. ஷார்ட் சர்க்கியூட்னா என்ன? நான் கூட சொன்னேன், ஞாபகம் இருக்கா? பேட்டன் ஒயரிங்ல, கேசிங் அண்ட் டேப்பிங் ஒயர்ல, அதுல வந்து சொன்னேன் சேம் பொலாரிட்டிஸ் இருக்கிற ஒயரை வந்து வைக்க கூடாது அப்படின்னு சொன்னேன். ஏன் வைக்க கூடாதுன்னு சொன்னேன்? ஷார்ட் ஆயிடும். அப்போ ஷார்ட் சர்க்கியூட்னா என்ன?
சேம் polarity இருக்கிற ஒயர்ஸ், அதாவது ஃபேஸும் மீட் ஆச்சு அப்படின்னா கரண்ட் எவ்வளவு இருக்கும், அவுட்புட் கரண்ட் வந்து இன்ஃபினிட்டியா இருக்கும், ரொம்ப அப்நார்மலா இருக்கும். அப்போ வந்து ஷார்ட் சர்க்யூட் வரும். புரிஞ்சுச்சா ஷார்ட் சர்க்யூட் என்னன்னு? ஓவர்லோட்னா என்ன? மிக்சில கூட போட்டு அரைக்கும் போது ஓவர்லோட் கொடுக்காதன்னு சொல்லுவாங்க. ஏன் ஓவர்லோட் கொடுக்காதன்னு சொல்றாங்க? ஹீட் அதிகமாகும், காயில் ஹீட் அதிகமாகும். எதுனால அங்க ஓவர்லோட் ஆகுது? ஜார்ல போட்டு அரைக்கும் போது எக்ஸஸா போட்டு, அதாவது குடுக்குற லிமிட்டோட ஓவரா கொடு. அப்போ இந்த ஸ்விட்ச் பாக்ஸ் இருக்கா, இந்த ஸ்விட்ச் பாக்ஸ்ல எவ்வளவு கனெக்ட் பண்ணலாம்? ஒரு ஃபேனு, 2 டியூப் லைட். அப்படிங்கும் போது அதுதான் அதோட லிமிட்னு வச்சுக்கோங்க. இப்போ இது என்னது 5 பின் சாக்கெட்டா, இது என்னது 16 ஆம்ஸ் சாக்கெட்னு வச்சுக்கோங்க. இதுல 32 ஆம்ஸ், அதாவது ஒரு கிரைண்டர் போய் போட முடியுமா? போட முடியாது. அப்படி போட்டா அது என்ன அர்த்தம்? ஓவர்லோட். புரிஞ்சுச்சு ஓவர்லோட் என்னன்னு? இப்ப அந்த ஓவர்லோட் அங்க கொடுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா கரண்ட் அதிகமாகும். அப்ப கரண்ட் அதிகமா, அதாவது கரண்ட் அதிகமாகும்னா ஷார்டேஜா போகும். எனக்கு தேவை வந்து 32 ஆம்ஸ், ஆனா 16 ஆம்ஸ் அப்படின்னா அந்த 16 ஆம்ஸ் தான் போகும். அப்போ ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி நம்ம வைண்டிங்ல, அதாவது இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகி ரொம்ப ஃபோர்ஸா வந்து அந்த இடத்துல இழுக்கும் போது என்ன ஆகும்? ஹீட் ஆகும். காயில் ஹீட் ஆகுமா? அப்ப என்ன லாஸ் ஏற்படும்? காயில் ஹீட் ஆச்சுன்னா என்ன லாஸ் ஏற்படும்? காப்பர் லாஸ். காப்பர் சொன்னால லாஸ்ட் கிளாஸ்ல ஹிஸ்டரிஸ் லாஸ்னா என்ன, ஐடி கரண்ட். காப்பர் லாஸ். காப்பர் லாஸோட இன்னொரு பேர் என்னன்னா ஐ ஸ்கொயர் லாஸ், இல்லைன்னா ஓமிக் லாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மொத்தம் 3 பேர் இருக்கு. காப்பர் லாஸ், ஐ ஸ்கொயர் லாஸ் ஆர் ஓமிக் லாஸ். இது வந்து எதுக்கு? ஓவர்லோட் கரண்ட் ஆகும் போது காயில் வைண்டிங் ஹீட் ஆகும். அப்படி ஹீட் ஆகும் போது ஏற்படுற லாஸ் தான் காப்பர் லாஸ். ஈஸியா சொன்னா காப்பர் வைண்டிங்ல ஏற்படுற லாஸ்ன்னு வச்சுக்கோங்க. அது காப்பர் லாஸ். அது வந்து என்ன சொல்றோம்? ஐ ஸ்கொயர் லாஸ் இல்லைன்னா ஓமிக் லாஸ் அப்படின்னு சொல்றோம். இப்போ அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அந்தந்த ரேட்டிங்க்கு அந்தந்த அப்ளையன்சஸ் தான் நம்ம கனெக்ட் பண்ணணும். அப்படி மாத்தி கனெக்ட் பண்ணோம்னா ஓவர்லோட் ஆகும் போது என்ன ஆகும்? நம்மளுக்கு அதிகமா ஆம்பியர் வேணும். அப்ப என்ன ஆகும்? காயில் வைண்டிங்ல ஃப்ளக்ஸ் அதிகமா ப்ரொடியூஸ் ஆகும். ஃப்ளக்ஸ் அதிகமா ப்ரொடியூஸ் ஆகும், ஹீட் அந்த இடத்துல ஜென்ரேட் ஆகுது. ஹீட் வந்து என்னவா ஆகுதுன்னா அந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்து ஹீட் எனர்ஜி டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுது. அதனாலதான் அந்த இடத்துல காப்பர் லாஸ் ஏற்படுது. புரிஞ்சிச்சா? ஓவர்லோட் உங்களுக்கு புரிஞ்சிச்சா? ஷார்ட் சர்க்யூட்னு என்னன்னா எப்போ ஒரு இடத்துல 2 ஃபேஸ் வந்து ஷார்ட் ஆகுதோ அது ஷார்ட் சர்க்யூட். எர்த் ஃபால்ட் என்னன்னா, இங்க ஷார்ட் சர்க்யூட் எதுக்கு சொன்னோம்? 2 ஃபேஸ் வந்து ஷார்ட் ஆகும் போது ஷார்ட் சர்க்யூட். எர்த் ஃபால்ட் என்னன்னா ஒரு ஃபேஸுக்கோட எர்த் வயர் போய் ஷார்ட் ஆகுது பாத்தீங்களா, அது வந்து என்னதுன்னா எர்த் ஃபால்ட். ஓகேவா? அதாவது ஃபேஸும் ஷார்ட் ஆச்சு அப்படின்னா ஷார்ட் சர்க்யூட். இல்ல லீக்கேஜ் கரண்ட் வருது, சிங்கிள் ஃபேஸ் அப்படின்னா எர்த் கனெக்ஷன் கொடுக்க மாட்டாங்க. கொடுப்பாங்க, ஆனா சில இடத்துல கொடுக்க மாட்டாங்க. அப்ப என்ன ஆகும்னா ரிட்டர்ன் கரண்ட், ஒரு க்ளோஸ் சர்க்யூட் இருந்தா தானே கரண்ட் ஃப்ளோ ஆகும். இப்ப ஃபேஸ் அண்ட் நியூட்ரல் நம்ம கொடுக்குறோம். நியூட்ரல் வந்து எம்டி ஒயர், ஃபேஸ்ல தான் நம்மளுக்கு வந்து எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகுது, அதாவது ஆம்பியர் போகுது. அப்போ ஃபேஸ் வழியா ஒரு கரண்ட் போகுது, போய் ஒரு ஃபேஸ் வழியா கரண்ட் போய் இப்போ வந்து ஃபேனுக்கு போகுது. இப்ப நெக்ஸ்ட் என்னது? நியூட்ரல் வழியா வெளியே வருது. அப்ப என்னாச்சு? ஒரு க்ளோஸ்ட் பார்ட், அதாவது போகிறதுக்காக இன்புட்க்கு ஒரு வழி இருக்கு, அவுட்புட் ரிட்டர்னிங் பார்ட் ஒன்று இருக்கு. ரிட்டர்னிங் பார்ட் இது என்னது? நியூட்ரல் சிங்கிள் ஃபேஸ்ல. அப்ப இன்கேஸ் நியூட்ரல்லையும் வந்து லீக்கேஜ் கரண்ட் ஃப்ளோ ஆச்சுன்னா, எர்த்து கொடுக்காம லீக்கேஜ் கரண்ட் நியூட்ரலையும் ஃப்ளோ ஆச்சு அப்படின்னா ஃபேஸ்க்கும் நியூட்ரலுக்குமே ஷார்ட் சர்க்யூட் ஏற்படும். புரிஞ்சிச்சா? ஷார்ட் சர்க்யூட் வந்து எதுக்கெல்லாம் நடக்கலாம்? ஃபேஸும் மீட் ஆச்சுனாலும் ஷார்ட் சர்க்யூட் ஆகும். இன்கேஸ் ரிட்டர்ன் கரண்ட், லீக்கேஜ் கரண்ட், எர்த் கனெக்ஷன் இல்ல அப்படின்னா நியூட்ரல்ல ஃப்ளோ ஆகும். அப்ப நியூட்ரல்ல ஃப்ளோ ஆகும், நியூட்ரலும் ஃபேஸும் ஷார்ட் ஆகும். இன்னொன்னு என்னது? எர்த் ஃபால்ட். எர்த் ஃபால்ட்ல என்ன அப்படின்னா அந்த இடத்துல வந்து நியூட்ரல் கிடையாது, எர்த்துக்கும் ஃபேஸ்க்கும் ஷார்ட் ஆகும் போது வர ஃபால்ட் தான் எர்த் ஃபால்ட். புரிஞ்சிச்சா? இது 3 அதுதான். அது தமிழ்ல போடல, இங்கிலீஷ் மீடியம் கொடுத்துட்டு தமிழ் மீடியம் கொடுக்கலன்னா கண்டிப்பா கேட்பாங்க, அதனால டோட்டலா கொடுத்துருக்கோம். சரி, இப்ப எர்த் ஃபால்ட் எல்லாம் எப்படி நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம்? லீக்கேஜ் கரண்ட் எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னா எர்த்திங் பண்றது மூலமா தான் ப்ரிவென்ட் பண்ண முடியும். எர்த்திங் நம்ம எப்படி பண்ணுவோம்? எல்லாத்துக்குமே வந்து ஒரு எர்த் வயர் எடுத்துட்டு போய் நம்ம வீட்டுல இருக்க எர்த் பண்ணி வச்சிருந்தோம்னா கொடுத்துருவோம். ஓகேவா? காமனா எர்த் வயர், அதாவது எர்த் வயர் எப்படி எடுத்துட்டு வராங்க, நியூட்ரல் வயர் எப்படி எடுத்துட்டு வராங்க அப்படின்னா, இப்ப சப்ஸ்டேஷன்ல, இப்ப ஜெனரேட்டிங் ஸ்டேஷன்ல வந்து எப்படி இருக்கும்னா டெல்டா கனெக்ஷனா இருக்கும். டெல்டா கனெக்ஷன்ல இருந்து பிரான்ச்சஸ் கரண்ட் எடுக்க முடியுமா? பிரான்ச் ஃபேசஸ் எடுக்க முடியுமா? டெல்டா வந்து எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும்.
இதுல வந்து பிரான்ச் எடுக்க முடியுமா? எடுத்தா இப்படி எடுக்கலாம், இப்படிதான் நம்மளால எடுக்க முடியும். அதுல நியூட்ரல் எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. அதே மாதிரி என்னது, ரெண்டு எல்லாத்துலயுமே ஃபேஸ் வந்து மீட் ஆகி தான் இருக்கும். இதுவே ஸ்டார் கனெக்ஷன்ல எப்படி இருக்கும்? ஒரு பாயிண்ட் தான் மீட் ஆயிருக்கும், மத்த எல்லாம் பிரான்ச்சஸ் இருக்கும். அப்ப வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இப்படி இருக்கா, இந்த பாயிண்ட் இருக்கு பாத்தீங்களா, எல்லா கரண்ட்டும் மீட் ஆகுது பாத்தீங்களா. நீங்க படிச்சிருப்பீங்க, சம் ஆஃப் த கரண்ட் மீட்டிங் அட் பர்டிகுலர் பாயிண்ட் என்னவா இருக்கும்? நோட்ல படிச்சிருப்பீங்க, நோட மீட் பண்ணும்போது அந்த இடத்துல கரண்ட் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி. இப்ப எல்லாமே இன்கமிங்ல இருக்குன்னா கிர்ச்சாஃப்ஸ் லா என்னது? கரண்ட் லா சொல்லுங்க. வோல்டேஜ் லா? அப்போ இந்த இடத்துல சம் ஆஃப் த இன்கமிங் கரண்ட் சொல்லுங்க. இப்ப என்ன அர்த்தம்? இந்த இடத்துல இருந்து எடுக்கிறதும் ஒண்ணுதான், இங்க பிரான்ச்சஸ் வந்து எடுக்கிறதும் ஒண்ணு. அப்போ இந்த இடத்துல இருந்து இந்த பாயிண்ட்ல இருந்து நீங்க நியூட்ரல் எடுத்துக்கலாம். ஓகேவா? இந்த பாயிண்ட்ல இருந்து நியூட்ரல் எடுத்துக்கலாம் ஸ்டார்ல. ஆனா டெல்டால நம்மளால எடுக்க முடியாது. ஏன் எடுக்க முடியாது? இங்க வந்து எல்லாமே ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ்ல போயிடும், அதனால எடுக்க முடியாது. ஆனா ஸ்டார்ல எடுக்க முடியும். அந்த இடத்துல வந்து நம்ம நியூட்ரல் கனெக்ஷன் எடுத்துக்கலாம். அதனாலதான் ஜெனரேட்டிங் ஸ்டேஷன்ல இருக்கும் போது டெல்டாலையும், சப்ஸ்டேஷன் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு வரும்போது என்ன ஆயிடுதுன்னா டெல்டாக்கு சாரி ஸ்டார்க்கு மாத்திக்கிறாங்க. ஸ்டார்க்கு மாத்தும் போது கம்பத்துல பாத்தீங்க அப்படின்னா 3 வயர் மேல போகும், ஒரு வயர் மட்டும் கீழே போகும். அந்த கீழே போற ஒயர் என்னதுன்னா நியூட்ரல் ஒயர். அப்போ அந்த நியூட்ரல் ஒயர் இருக்கு பாத்தீங்களா, சப்ஸ்டேஷன்ல இருந்து எடுக்க அந்த நியூட்ரல் ஒயரை ஒவ்வொரு இடத்துலயும் எர்த் பண்ணிருப்பாங்க. சப்ஸ்டேஷன்ல ஒரு எர்த் கொடுத்துருப்பாங்க, இங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டே கம்பி இழுத்துட்டு இருப்பாங்க, அங்கேயும் எர்த் கொடுத்து வச்சிருப்பாங்க. ராடு பாத்தீங்கன்னா கீழே அடிச்சு அதுவும் எர்த் கொடுத்துதான் வச்சிருப்பாங்க. இப்போ ஒவ்வொரு இடத்துலயும் எர்த் கொடுத்து வச்சிருக்காங்க. இப்ப சப்ஸ்டேஷன்ல இருந்து வர ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூஷன் போல்ஸ்லயும் எர்த் பண்ணிருக்கா, வீட்டுக்கிட்டையும் நம்ம எர்த் கொடுத்து வச்சிருக்கோம். இப்போ ஒரு இந்த இடத்துல வந்து மேல இருக்க பாயிண்ட நான் எர்த் பண்ணிருக்கேன் அப்படின்னா, இன்கேஸ் எனக்கு வந்து லீக்கேஜ் கரண்ட் வருது, எனக்கு லீக்கேஜ் கரண்ட் வரும்போது அது என்ன ஆகும்? அந்த லீக்கேஜ் கரண்ட் வந்து டைரக்டா எர்த்துக்கு போகும். அது எர்த்துக்கு போகும், எர்த்துக்கு போய் எர்த் எலக்ட்ராடுக்கு போயிடுதான். போகும்போது இந்த எர்த் பாயிண்ட் எல்லாமே எதோட லிங்க் ஆயிருக்கு? சப்ஸ்டேஷன்ல இருக்கிற எர்த் எலக்ட்ரோடு கூட லிங்க் ஆயிருக்கு. ஏன்னா அந்த எல்லா இடத்துலயுமே தான் கனெக்ஷன் வருது. அப்போ இங்க இருக்கிற லீக்கேஜ் கரண்ட் எங்க லிங்க் ஆயிருக்கும் அப்படின்னா சப்ஸ்டேஷன்ல இருக்க எர்த் எலக்ட்ரோட லிங்க் ஆயிருக்கு. புரிஞ்சிருச்சா? இப்படிதான் வந்து எர்த் ஃபால்ட்டா இருந்தாலும் சரி, லீக்கேஜ் கரண்டா இருந்தாலும் சரி, இல்ல ஷார்ட் சர்க்கியூட் ஆகும்போது எம்சிபி ட்ரிப் ஆகுது பாத்தீங்களா, அப்படின்னாலும் இப்படிதான் ப்ரொடெக்ட் ஆகும். ஓகேவா? இந்த டாபிக் புரிஞ்சிருச்சுன்னா எங்கேயும் டவுட் இல்லைல்ல? நெக்ஸ்ட் எலக்ட்ரிக் ஷாக். ஹியூமனுக்கு எப்படி எலக்ட்ரிக் ஷாக் வருது? எக்ஸஸ் கரண்டோ லீக்கேஜ் கரண்டோ இதாகுது. நம்ம பாடியோட ரெசிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கா கம்மியா இருக்கா? அதிகமா இருந்தா எலக்ட்ரிக் ஷாக் வருமா, கம்மியா இருந்தா எலக்ட்ரிக் ஷாக் வருமா? கம்மியா இருந்தா எலக்ட்ரிக் ஷாக் வரும். அதிகமா இருந்தா என்ன ஆகும்? அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து ஆம்பியர்ஸ ஹோல்ட் பண்ணிரும். ஓகேவா? இப்ப நம்மளோட இப்ப கம்பேர் பண்ணும்போது நம்மளோட ரெசிஸ்டன்ஸ், பாடியோட ரெசிஸ்டன்ஸ், ஹியூமன் பாடி ரெசிஸ்டன்ஸ் வந்து கம்மியா இருக்கு. ஏன்னா அந்த இடத்துல லீக்கேஜ் கரண்ட் வருதுன்னா அதுக்கு தேவை ஒரு க்ளோஸ்ட் பாத் தேவை. அங்க நியூட்ரல் இல்ல, அப்ப நாம தான் அங்க நியூட்ரலா ஆக்ட் ஆகும். அப்ப நாம வந்து டைரக்டா எர்த்து கூட கனெக்ட் ஆயிடும். இன்கேஸ் நான் வந்து என் வீட்டுல வந்து நான் எர்த்துக்கு கொடுத்து வச்சிருக்கேன், எர்த் எலக்ட்ரோட் போட்டு நான் கொடுத்துருக்கேன் அப்படிங்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, இப்ப என் ரெசிஸ்டிவிட்டி வந்து ஒரு 2 ஓம்னு வச்சுக்கோங்க, அது எர்த் பண்ணும்போது 0 பொட்டான்சியலா தான் இருக்கும், அதோட ரெசிஸ்டிவிட்டி நியூட்ரல்ல இருக்கும். அப்போ 2க்கு போகுமா 0க்கு போகும்? வர கரண்ட் 2 ஓம்ஸ் இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் போகுமா, 0 ஓம் உள்ள ரெசிஸ்டன்ஸ் போகுமா? 0 ஓம்க்கு தான். ஏன்னா அங்க மின்தடையே இல்ல. மின்தடை இல்லாத போது எங்க போகும்? கரண்ட் மின்தடை இல்லாத இடத்துக்கு தானே போகும், மின்தடை இருக்கிற இடத்துக்கு வந்து போகாதுல்ல. ஓகேவா? அப்ப நம்ம ஹியூமன் பாடிக்கு போகாது. எப்போ நான் என் வீட்டுல எர்த் எலக்ட்ரோட் போட்டு வச்சிருக்கேன், எர்த்திங் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னா வந்து நமக்கு வராது. இன்கேஸ் நான் எர்த்திங் பண்ணல அப்படின்னா நமக்கு அந்த லீக்கேஜ் கரண்ட் பாஸ் ஆயிடும். புரிஞ்சிச்சு? எலக்ட்ரிக் ஷாக்கு. எலக்ட்ரிக் ஷாக்ல இருந்து எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம்? நம்ம அப்ளைன்சஸ வந்து ஒவ்வொன்றுக்கும் எர்த் கொடுத்து வச்சிருக்கணும். அதே மாதிரி டோட்டலா நம்ம வீட்டுல இருக்க மீட்டர் பாக்ஸ் கிட்ட அந்த லைன் வருது பாத்தீங்கன்னா, அங்க வந்து நம்ம எர்த்திங் கொடுத்துருக்கோம். என்ன டைப்ஸ் ஆஃப் எர்த்திங் இருக்கு? ஒரு 3 இருக்கு. ராட் எர்த்திங், பிளேட் எர்த்திங், பைப் எர்த்திங். இந்த மாதிரி ஒரு 3 எர்த்திங் இருக்கு. இந்த 3 எர்த்திங்ல வந்து நம்ம ஒரு எர்த்திங் நம்ம கொடுத்து வச்சிருக்கணும். புரிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட் இஎஸ்சிபி இருக்குல்ல, எர்த் லீக்கேஜ் சர்க்யூட் பிரேக்கர், ஆர்சிபி,
ரெசிடியல் கரண்ட் சர்க்கியூட் பிரேக்கர் இருக்குல்ல, அதே மாதிரி சர்க்கியூட் பிரேக்கர் ரெண்டு டைப்ஸ் இருக்கு. வோல்டேஜ் பேஸ்ட் ஒன்று இருக்கு, கரண்ட் பேஸ்ட் ஒன்று இருக்கு. இப்ப கரண்ட் பேஸ்ட் சர்க்கியூட் பிரேக்கர் எங்க யூஸ் பண்ண, வீட்ல யூஸ் பண்றதுல மேக்ஸிமம் கரண்ட் பேஸ்டா தான் இருக்கும். கரண்ட் பேஸ்ட் சர்க்கியூட் பிரேக்கர் எதுக்குன்னா கரண்ட் அந்த, ஏன்னா வீட்ல இருக்க அப்ளைன்சஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா என்னோட 2 amps 5 amps அப்படிதான் சொல்லுவாங்க. வீட்ல மேக்ஸிமம் 6 amps ஃபியூஸே நம்ம 6 amps ஃபியூஸ் தானே போடுறோம். 6 amps மேல நம்ம போக மாட்டோம். அப்ப எல்லாமே வீட்ல இருக்கிறது எல்லாமே இருக்க இஎல்சிபி எல்லாம் எது பேஸ்டா இருக்கு, கரண்ட் பேஸ்ட். அப்ப இந்த இஎல்சிபில வந்து எல்லாமே கரண்ட் பேஸ்ட் இஎல்சிபி இருக்கு. அப்ப அந்த இடத்துல என்ன அர்த்தம்னா கரண்ட் எக்ஸஸா போகும்போது ட்ரிப் ஆகும், இல்ல ஷார்ட் சர்க்கியூட் ஆகும்போது ட்ரிப் ஆகுங்கிறது அர்த்தம். இதை கரண்ட் பேஸ் பண்ணி, ஓகேவா. இப்போ வோல்டேஜ் பேஸ் பண்ணி இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வோல்டேஜ் அது இண்டஸ்ட்ரீஸ் யூஸ் பண்ணுவாங்க. வோல்டேஜ் எக்ஸஸா போகுது, இல்லைன்னா வோல்டேஜ் எக்ஸஸா போகாது, சம்டைம்ஸ் வந்து அன்பேலன்ஸ் லோடா போகும்போதோ இல்ல இது ஓவர் பேலன்ஸ் லோடா போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா வோல்டேஜ் டிராப் அங்க இருக்கும். இல்ல ரொம்ப பீக் ஹார்ஸ் அப்படின்னா அங்க வோல்டேஜ் டிராப் ஏற்படும். அந்த மாதிரி டைம்ல வந்து யூஸ் பண்றது வோல்டேஜ் பேஸ்ட் சர்க்கியூட் பிரேக்கர், ஓகேவா. இப்போ இங்க சர்க்கியூட் பிரேக்கர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஃபேஸ் அண்ட் நியூட்ரல் இருக்கு. ஃபேஸ்க்கு வந்து ஃபியூஸ் போட்டிருக்கீங்க, நியூட்ரலுக்கு வந்து நியூட்ரல் லிங்க் போட்டுக்கோம். எல்லாம் போட்டு எங்க போகுது, ஒரு பிளக் ஆர் சாக்கெட் ஒரு ஹீட்டரோட கனெக்ட் பண்ணிருக்கோம், ஓகேவா. இந்த டயக்ராம் அது அப்புறமேட்டு பார்க்கலாம். அது ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் எய்ட் இது மட்டும் இம்பார்ட்டன்ட். ஃபேஸ் அண்ட் நியூட்ரல் இருக்கா. இப்போ இங்க என்னது, ஒரு டிபிஎஸ்பி சுவிட்ச் ஏதோ ஒன்று போட்டிருக்கோம், ஓகேவா. இப்போ என்ன ஆச்சு, இது ஒரு வைண்டிங் வச்சுக்கோங்க, நார்மலா எது வச்சுக்கலாம், ஏதோ ஒன்று இஎல்சிபியோடது கரண்ட் பேஸ்ட் சர்க்கியூட் பிரேக்கர்னு வச்சுக்கலாம். இது வந்து லோடு, ஓகேவா. இப்போ இது நார்மல் கனெக்ஷன். இப்போ என்கிட்ட வந்து எங்க வீட்டுல வந்து கரண்ட் நார்மலா தான் இருக்கு, எந்த ஒரு ஷார்ட் சர்க்கியூட் ஆகல, ஓவர்லோட் எதுவுமே இல்லை, நார்மலா இருக்கு அப்படின்னு என்ன ஆகும் அப்படின்னா இஎல்சிபி இருக்குல்ல அந்த இடத்துல வைண்டிங் இருக்குமா, அந்த இடத்துல இருக்க வைண்டிங்ல பிரைமரி அண்ட் செகண்டரி வைண்டிங் இருக்கும். இந்த இடத்துல வந்து இந்த வைண்டிங்ல போகக்கூடிய கரண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா ஈவனா இருக்கும். அதாவது ரிசல்டன்ட் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா எனக்கு ஜீரோவா இருக்கும். ஈவனா இருந்துச்சுன்னா அந்த இடத்துல எந்த ஒரு வேரியேஷனும் நடக்காதுல்ல. இப்போ அன்ஈவனா இருந்தாதான் பிரைமரி, இப்ப டிரான்ஸ்ஃபார்மர்ல சொல்றோம்ல, பிரைமரியில டேர்ம்ஸ் கம்மியா இருந்து செகண்டரியில டேர்ம்ஸ் அதிகமா இருந்துச்சுன்னா அவுட்புட் அதிகமா இருக்கும். இன்கேஸ் வந்து பிரைமரியில அதிகமா இருந்து செகண்டரியில கம்மியா இருந்துச்சுன்னா ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்ம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா வேரியேஷன். இங்க வந்து அப்படி இருக்காது. ஈவனா இருக்கும்போது என்ன இருக்கும், வேரியேஷன் கிடையாது, ரிசல்டன்ட் ஃப்ளக்ஸ் வந்து எனக்கு ஜீரோவா இருக்கும். அது என்னது, அண்டர் நார்மல் கண்டிஷன்ல இருக்கும்போது. இன்கேஸ் ஷார்ட் சர்க்கியூட் ஆச்சுன்னா என்ன ஆகும், இன்ஃபினிட்டி கரண்ட் ஃப்ளோ இருக்கும். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா இன்புட்ல கரண்ட் ரேட்டிங் ஒன்று இருக்கும், அவுட்புட்ல வரும்போது கரண்ட் ரேட்டிங் எப்படி இருக்கும், ஹையா இருக்கும். ஹையா இருக்கும் இடத்துல மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வேரியேஷன் ஆகுமா, வேரியேஷன் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த ரிலே இருக்கு பாத்தீங்களா, இந்த ரிலே வந்து உடனே ஆக்ட் ஆயிடும். கரண்ட் வேரியேஷன் நடந்துருச்சு, நம்ம உடனே போய் ட்ரிப்பிங் காயில் என்ன பண்ணிடணும் அப்படின்னா ட்ரிப் பண்ணி விட்டுரும். இந்த டெஸ்ட் பட்டன் கொடுத்துருக்காங்களா, இது நார்மலா. இப்போ கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணும்போது சாக்கெட்குள்ள வச்சுட்டு ஷார்ட் பண்ணி பார்ப்போம்ல, ஒர்க்கிங் கண்டிஷன் டிஸ்சார்ஜ் ஆகி கரண்ட் டிஸ்சார்ஜ் பண்ணி தான் யூஸ் பண்ணலாம், டிஸ்சார்ஜ் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி தான் டெஸ்ட் பட்டன் சொல்லிட்டு இருக்கும். அந்த டெஸ்ட் பட்டன் எதுக்குன்னா நார்மல் கண்டிஷன்ல இருந்தா யூஸ் ஆகாது. இப்போ நீ வந்து இந்த எம்சிபி நல்லா இருக்கா இஎல்சிபி நல்லா இருக்கா நீ பார்க்கணும், இந்த டெஸ்ட் பட்டன் இருக்குல்ல, டெஸ்ட் பட்டன் அமுத்தி பார்க்கும்போது என்னன்னா ஏதோ ஒரு பாயிண்ட்ல மட்டும் கரண்ட்ல கொஞ்சம் வேரியேஷன் இருக்கும். இப்போ வேரியேஷன் நடக்கும்போது என்னதான் அந்த ரிசல்டிங் ஃப்ளக்ஸ் வந்து வேரி ஆகும். வேரி ஆகும்போது என்ன ஆகுது, உடனே ட்ரிப் ஆயிடும், ரிலே வந்து ட்ரிப்பிங் காயில் ஆக்ட் ஆயிடும். இப்போ இது புரிஞ்சிருச்சா இஎல்சிபினா என்னன்னு சொல்லிட்டு. ஒவ்வொரு இஎல்சிபி எதை வச்சு சூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அதோட ஆம்ப்ஸ் வச்சு, மில்லி ஆம்ப்ஸ் வச்சு நம்ம சூஸ் பண்ணுவோம், ஓகேவா. இது பஸ் பார் ட்ராக்கிங் சிஸ்டம். பஸ் பார் அப்படின்னா டோட்டலா ஜென்ரேட்டிங் ஸ்டேஷன்ல இருந்து, அப்பெல்லாம் என்ன பண்ணிருந்தாங்க, ஜென்ரேட்டிங் ஸ்டேஷன்ல இருந்து வரும், அங்கங்க பாத்தீங்கன்னா பீரோ சைஸ்ல ஒன்று இருக்கும், அதுக்குள்ள வந்து நிறைய வயர்ஸ் இருக்கும், மல்டிபிள் வயர்ஸ்ல ஃபியூஸ் வச்சு அங்கங்க கனெக்ஷன் இருப்பாங்க. இப்போ பஸ் பார் சிஸ்டம் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா அதுவும் அதே மாதிரி பீரோ கபோர்ட் மாதிரி இருக்கும். உள்ளுக்குள்ள என்ன இருக்குன்னா அலுமினியம்ல காப்பர் ஸ்ட்ரிப்ஸா இருக்கும் ஃபுல்லா. அதுல கேபிள் ட்ரேவை வச்சு டேப்பிங்ஸ் எடுத்திருப்பாங்க. கேபிள் ட்ரேவை வச்சு அந்த கேபிள் ட்ரே அந்த பஸ் பார் சிஸ்டம் நம்ம டோட்டலா ஆல்ட்ரும் பண்ணிக்கலாம். அப்போ கேபிள் ட்ரே வச்சு ஆல்ட்ரேட்டிங் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இப்போ எனக்கு தேவை ஒரு லேத் மிஷின் இருக்குன்னு வச்சுக்கோங்க, எனக்கு ஒரு லேத் மிஷின் மட்டும் சப்ளை போதும், எனக்கு மற்றபடி அந்த பஸ் பார் யூஸ் இல்லை அப்படின்னா அந்த பஸ் பார்ல போற அலுமினியம் இல்ல காப்பர் ஸ்ட்ரிப்ஸ் இருக்கும். ஒன்னு அலுமினியம் ஸ்ட்ரிப்ஸா இருக்கும், இல்ல காப்பர் ஸ்ட்ரிப்ஸா இருக்கும். அந்த காப்பர் ஸ்ட்ரிப்ஸ்ல அந்த கேபிள் ட்ரே வந்து மூவபிளா தான் இருக்கும், நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். நான் என்ன வச்சிருக்கேன், அந்த கேபிள் ட்ரேல போய் லேத் மிஷின் போக வேண்டிய ஆம்பியர், கரண்ட், அதாவது ஆம்பியர், வோல்டேஜ் அண்ட் பவர் ஃபேக்டர், இது மூணு மட்டும் இருந்தா போதும்.
அதுக்கப்புறம் எனக்கு ஒரு எம்சிபி வேணும், அவ்வளவுதான். ஒரு இஎல்சிபி நான் போட்டிருக்கேன். இது மட்டும் கனெக்ட் பண்ணி உடனே லேத் மிஷினோட ஸ்டார்டர் கொண்டு வந்து கனெக்ஷன் கொடுத்துலாம். இந்த மாதிரி இருக்கிறது தான் பஸ் பார் சிஸ்டம். ஓகேவா? இதை வந்து நம்ம எவ்வளவு வேணாலும் நம்மளால ஆடும் பண்ணிக்கலாம், குறைச்சும் பண்ணிக்கலாம், டிசைனை வந்து மாத்திக்கலாம். அதுதான் பஸ் பார் ட்ராக்கிங் சிஸ்டம் சொல்லி சொல்றாங்க. இதே ஓல்டு மெத்தடா இருந்துச்சுன்னா நம்மளால அப்படி பண்ண முடியாது. எல்லாமே எப்படி, எல்லாமே ஒயர்டு கனெக்ஷன்ஸ், ஒயரா தான் கனெக்ட் பண்ணி. இது வந்து ஜஸ்ட் ஒரு அலுமினியம் இல்ல காப்பர் ராட் இருக்கும், அதுல இருந்து ஒரு டேப்பிங்ஸ் எடுத்துக்கிறோம். அந்த கேபிள் ட்ரே எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படிதான் இருக்கும் கேபிள் ட்ரே. இந்த கேபிள் ட்ரே எல்லாமே எப்படி இருக்கும், குட்டி குட்டி ஹோல்ஸா இருக்கும். ஓகேவா? கண்டிப்பா இந்த கேபிள் ட்ரேல வந்து எங்கெங்கெல்லாம் வந்து நீங்க ஜாயிண்ட் போடணுங்கிறத வந்து இந்த கேபிள் ட்ரேல மார்க் பண்ணிருப்பாங்க. அங்க ஒரு எல்லோ கலர் பெயிண்ட் இல்ல ஒயிட் கலர்ல வந்து குட்டி குட்டி லைன் இருக்கும். நீங்க அங்கங்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரூ போட்டு நம்ம டைட் பண்ணணும். இன்கேஸ் ஒயர் போச்சு அப்படின்னா அந்த ஃபெரூல் வச்சு நம்ம கட்டணும். Bus bar tracking shall be designed constructed for the use of three phase. அதான் 3 phase 4 wire சிஸ்டம்னா என்னது, 3 phase RYB பிளஸ் ஒரு நியூட்ரல், இதுதான் 4 wire சிஸ்டம். ஹர்ட்ஸ் வந்து மாறவே மாறாது, 50 ஹர்ட்ஸ். அதோட மினிமம் ரேட்டிங் என்ன அப்படின்னா 1000 வோல்ட்டா இருக்கும். அதுவே ஷார்ட் சர்க்யூட் ரேட்டிங் 800 ஆம்பியர். அதாவது ஒவ்வொரு பஸ் பார் சிஸ்டமும் டிசைன் பண்ணுவாங்க. அது அப் டு லிமிட் எவ்வளவு அப்படின்னா வோல்டேஜ் வந்து 1000 வோல்ட். அதே மாதிரி ஷார்ட் சர்க்யூட் ஆகிற கரண்ட் ரேட்டிங்கும் வேணும்ல, அதுதான் 800 ஆம்ப்ஸ். இதுவே வந்து நம்ம சர்க்யூட் பிரேக்கர் எல்லாம் பாத்தீங்கன்னா 30 மில்லி ஆம்ப்ஸ்க்குள்ளதான் இருக்கும் ஒவ்வொரு சர்க்யூட் பிரேக்கர். அதெல்லாம் இண்டஸ்ட்ரியில ஒவ்வொரு சர்க்யூட் பிரேக்கருமே உள்ளதான் இருக்கும். இதே நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்றதுலாம் எதுக்குள்ள இருக்கும், 6 ஆம்ப்ஸ்க்குள்ளதான் இருக்கும். ஏன்னா நம்ம போடுற ஃபியூஸே என்னது, 6 ஆம்ப்ஸ் ஃபியூஸ் தான் யூஸ் பண்றோம். அப்போ இந்த 6 ஆம்ப்ஸ் ஃபியூஸ்க்குள்ளதான் ஒவ்வொரு எம்சிபியும் இருக்கும். ஓகேவா? இந்த கேபிள் ட்ரே இருக்குல்ல, மொத்தம் 3 இருக்கு. கிளாஸ், மைல்ட் ஸ்டீல், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். கிளாஸ்னா வந்து எங்க யூஸ் பண்ணிருப்பாங்கன்னா கிளாஸ், மைல்ட் ஸ்டீல் அண்ட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். இது எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ்ல யூஸ் பண்ணிருப்பாங்க. மைல்ட் ஸ்டீல் வந்து கேபிள் கேரியர், அதாவது இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து கேபிள்ஸை கேரி பண்ணி போற இடத்துல எல்லாமே யூஸ் பண்ணிருப்பாங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து எங்கன்னா ஹெவி கேபிள்ஸ் ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சர்ஸ், ஹையர் டெம்பரேச்சர்ஸ்ல வந்து ஆப்ரேட் ஆகுதுல்ல, அங்க வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க. எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா இப்ப சிபியூலாம் நம்ம பாக்குறோம்ல, லெக்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதுல பாத்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர்ல இருக்குல்ல, யூஸ் பண்ணுவாங்க. அந்த இடத்துல எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கிளாஸ் ட்ரேஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. எர்த்திங்கோட நெசசிட்டி என்ன, எர்த்திங்கோட நெசசிட்டி என்ன, சேஃப்டிக்கு. சரி, ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட் சொன்னல, பாடிக்கு வந்து 2 ஆம்ப்ஸ் இருக்கணும். எர்த்திங்க்கு வந்து எவ்வளவு பொட்டன்ஷியல் இருக்கணும்னு சொன்னேன், 0 பொட்டன்ஷியல். எப்பயுமே எர்த் பண்ணும்போது அந்த இடத்துல என்ன பொட்டன்ஷியல் இருக்குன்னா 0 பொட்டன்ஷியல் இருக்கணும். அதை வந்து சாயிலோட ரெசிஸ்டிவிட்டியை பொறுத்து ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு ரெசிஸ்டிவிட்டி இருக்கும், அதை பொறுத்து மாறும். ஸோ நீங்க ஒவ்வொரு டைமும் எர்த்திங் பண்ணும்போது அந்த இடத்துல என்ன பொட்டன்ஷியல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க செக் பண்ணணும். இப்போ ஒரு இடத்துல சாயிலோட ரெசிஸ்டிவிட்டி அதிகமா இருக்கு அப்படின்னா நம்ம எப்படி அதை வந்து நியூட்ரலைஸ் பண்ணலாம் அப்படின்னா ஆர்டிபிஷியல் ஏஜென்ட்ஸ் வச்சு நியூட்ரலைஸ் பண்ணலாம். என்னன்னு பாத்தீங்கன்னா சோடியம் கார்பனேட், கால்சியம் குளோரைடு, NaCl, காப்பர் சல்ஃபேட், இதெல்லாம் வச்சு நம்ம வந்து ஆர்டிபிஷியல் ஏஜென்ட்ஸ் வச்சு இது பண்ணலாம். நார்மலா சொல்லணும் அப்படின்னா ஒரு இடத்துல உப்பும் கறியும் போட்டு நம்ம நியூட்ரலைஸ் பண்ணலாம். ஓகேவா? இப்போ நான் ஒரு நார்மலா சொல்லணும்னா ஒரு எர்த்திங் பண்ற ஒரு ராடு, ஒரு நார்மல் பைப் இருந்தாவே நம்மளால எர்த் பண்ண முடியும். ஒரு GI பைப் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த பைப் நான் எடுத்துக்கிட்டேன். ஒரு 3 மீட்டருக்குள்ள நான் தோண்டிக்கிட்டேன். மேல வந்து ஒரு 1.5 மீட்டர் 2 மீட்டர் வெளியே தெரிஞ்சா போதும். நான் இது பண்ணிட்டேன். அந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு லேயரா நான் போடணும். கீழே நான் சார்கோல் போட்டேன்னா அடுத்த லேயர் வந்து சால்ட் போடணும், அடுத்த லேயர் சார்கோல், சால்ட், இந்த மாதிரி போட்டு பைப் உள்ள வைக்கணும். உள்ள வச்சுட்டு அங்கங்க நம்ம கனெக்ஷன் கொடுத்துட்டு வந்திருப்போம்ல, எர்த்திங் கனெக்ஷன் கொடுத்துருப்போம்ல, அந்த எர்த் ஒயர் எடுத்துட்டு வந்து அந்த பைப்ல வந்து நம்ம வந்து கனெக்ஷன் கொடுக்கணும். எப்படி, போல்ட் போட்டு நம்ம கனெக்ஷன் கொடுக்கணும். அப்படி கனெக்ஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த இடத்துல திரும்ப நம்ம ரெசிஸ்டிவிட்டி செக் பண்ணோம். இன்கேஸ் ரெசிஸ்டிவிட்டி வந்து கொடுத்துருக்கிற அளவோட அதிகமா இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒவ்வொரு எர்த்ராடையும் எப்படி நம்ம கனெக்ட் பண்ணா பேரலா கனெக்ட் பண்ணணும். பேரலா கனெக்ட் பண்ணும்போது ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆயிடும் அப்படின்னா குறைஞ்சிரும். ஏன் நமக்கு தேவை 0 பொட்டன்ஷியல், அதாவது இருக்கிற இடத்துலயே அந்த இடத்துல வந்து ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். கொடுத்துக்க லிமிட்டோட அதிகமா இருந்தது அப்படின்னா நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸை குறைக்கிறதுக்கு பேரலா நம்ம கனெக்ட் பண்ணிருப்போம். ஓகேவா? அதே மாதிரி நார்மல் சாயிலா இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டா வெர்டிக்கலா கொண்டு போகலாம். இல்ல இருக்கிற இடத்துல வந்து ராக்ஸ் இருக்கு, இல்ல செடிமெண்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி இருக்கு, டேம்பியா இருக்கு அப்படின்னா
அந்த எர்த்ராட வந்து வெர்டிகலா வைக்காம 30 டிகிரி ஆங்கிள் இருக்கு பாத்தீங்கன்னா 30 டிகிரி ஆங்கிள் கொஞ்சம் ஸ்டாண்டிங்கா நம்ம கொண்டு போய் வைக்கணும். ஓகே, பாருங்க டாப் ராட் வந்து 1 மீட்டர் டயால இருக்கணும். எபோட் 30 சென்டிமீட்டர் டீப். அதாவது டாப் ராட் அந்த பைப் சொன்ன பாத்தீங்கன்னா பைப்பர் திங்க் வந்து மேல வந்து அந்த ஹோல் வந்து 1 மீட்டர் டயால இருக்கணும். கீழே டெப்த் வந்து 30 மீட்டருக்குள்ள உள்ள வரைக்கும் இருக்கணும். ஏன்னா ஒரு பர்டிகுலர் டெப்த்ல இருந்தாவே போதும், லீக்கேஜ் கரண்டோ ரிட்டர்ன் கரண்ட்டையோ அதை எடுத்துக்கும். மேல இருக்கக்கூடாது. ஏன் மேல இருக்கக்கூடாது அப்படின்னா ரெசிஸ்டிவிட்டி மாறும். உள்ள வந்து நீங்க அந்த பர்டிகுலர் டெப்த்துக்கு ரெசிஸ்டிவிட்டி செட் பண்ணி வச்சிருப்பீங்க. ஒவ்வொரு டைமும் நம்ம மானிட்டர் பண்ணிட்டே இருக்கணும். இன்கேஸ் ரெசிஸ்டன்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கு அப்படின்னா சம்மர் சீசன் ஆச்சுன்னா ஃபுல்லா வறண்டு போயிருக்கும். அப்ப வந்து ரெசிஸ்டன்ஸ் மாறும். அப்ப என்ன பண்ணுவீங்கன்னா அந்த இடத்துல தண்ணி ஊத்தணும். தண்ணி ஊத்தி திருப்பி ரெசிஸ்டன்ஸை குறைக்கணும். எர்த் எலக்ட்ரோட்ஸ் அண்டர் கிரவுண்ட் கேபிள்ஸா இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல லெட் ஷீட் இல்லைன்னா ஸ்டீல் ஆர்மர் ஆஃப் கேபிள்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா காப்பர் எலக்ட்ரோட் தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த இடத்துல காப்பர் ஸ்ட்ரிப்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. காப்பர் ஸ்ட்ரிப்ஸ்க்கு மேல எப்படி லெட் ஷீட் கேபிள் யூஸ் பண்ணோம்ல, லெட் கேபிள் இருக்குல்ல, அதே மாதிரி மேல வந்து லெட் கவர் போட்டு இருக்கும். அவ்வளவுதான். அதே மாதிரி ஸ்டீல் ஆர்மர் கேபிள்ஸும் அதே மாதிரி தான். ஸ்டீல் போட்டிருக்கும், மேல வந்து கல்வனைஸ்ட் அயான் இருக்குல்ல அது இருக்கும். இதுதான் வந்து யூஜி கேபிள்ஸ், அதாவது அண்டர் கிரவுண்ட் கனெக்ஷன்ஸ் கொடுக்கும் போது இப்படிதான் அது கேபிள்ஸ் வந்து போடுவாங்க எர்த் எலக்ட்ரோட்ஸ். ஆர்டினரி கண்டிஷன்ல வந்து காப்பர் அயன் ஆர் மைல்ட் ஸ்டீல் எலக்ட்ரோட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் எர்த் எலக்ட்ரோட்னாவே 3 தான். மைல்ட் ஸ்டீல், காப்பர் எலக்ட்ரோடு அப்படின்னு கல்வனைஸ்ட் அயான். மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஜிஐ ராடுன்னு தான் சொல்லுவாங்க. சாயில் எக்ஸசிவ் கொரோஷனா இருந்துச்சு, அதாவது துருப்பிடிக்கிற தன்மை அதிகமா இருந்துச்சு அப்படின்னா காப்பர் எலக்ட்ரோட், காப்பர் கிளாட் எலக்ட்ரோட் வந்து யூஸ் பண்றாங்க. என்னன்னா காப்பர் எலக்ட்ரோட் வந்து டைரக்டா யூஸ் பண்ணாம அந்த இடத்துல வந்து கால்வனைஸ்ட் அயான் இருக்கு பாத்தீங்களா, அதாவது அலாய்ஸ் வச்சு யூஸ் பண்ணுவாங்க. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் எர்த்திங், ராட் எர்த்திங் அண்ட் பைப் எர்த்திங் அண்ட் பிளேட் எர்த்திங். ராட் அண்ட் பைப் எலக்ட்ரோட்ஸ் எப்படி அப்படின்னா கால்வனைஸ்ட் அயான் ஜிஐ பைப்போட டயா வந்து எவ்வளவு இருக்குன்னா 60 mm டயால இருக்கும். அப்புறம் காப்பரா இருந்துச்சுன்னா 12.5 mm டயாவா இருக்கும். அப்போ மேல வந்து பார்க்கும் போது எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 2.5 மீட்டர் மேல இருக்கும், உள்ள டெப்தா இருக்கும். ஏன் மேல இருக்கும் அப்படின்னா அப்பதான் நீங்க கனெக்ஷன் கொடுக்க முடியும். அதே மாதிரி ஒரு இடத்துல குழி தோண்டி நீங்க லேயர்ஸ் வந்து ஆல்டர்னேட் லேயர்ஸா நீங்க உள்ள போட்டு வச்சதுக்கு அப்புறம் அந்த இடத்துல கான்கிரீட் போட்டு நீங்க பில்ட் பண்ணணும். பில்ட் பண்ணி அந்த இடத்த க்ளோஸ் பண்ணணும். க்ளோஸ் பண்ணாம விட்டீங்க அப்படின்னா அட்மாஸ்பியர் கூட ரியாக்ட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா ரெசிஸ்டிவிட்டி மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ க்ளோஸ் சர்ஃபேஸ் வச்சுக்கணும். ரெண்டுமே ஒண்ணுதான். ராட் அண்ட் பைப் எர்த்திங் ரெண்டுமே ஒண்ணுதான். என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா ராட் எர்த்திங்ல ராடா இருக்கும், பைப் எர்த்திங்கும் போது ஸ்க்ரூ மாதிரி இருக்கும். போட்டு போர்வெல் மோட்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா பைப் போடும்போது அங்கங்க ஸ்க்ரூஸ் இருக்கும், த்ரெட் இருக்கும், அந்த த்ரெட் போட்டு டைட் பண்ணிட்டே வருவாங்கல்ல, அதுதான் பைப் எர்த்திங்ல. ராட் எர்த்திங்ல வந்து நார்மலா ஒரு ராட், அதுவும் பைப் தான், நார்மலா இருக்கும். எப்படி இருக்குன்னா பாத்துக்கோங்க, ஒரே கேட்டகரி தான். ராட் அண்ட் பைப் எர்த்திங் ஒரே கேட்டகரி தான். இது பைப் எர்த்திங், ராட் எர்த்திங் ரெண்டும் ஒரே கேட்டகரி. இது வந்து ஜஸ்ட் ஒரு கவர் வெளியே இருக்கும், அவ்வளவுதான். இங்க பாத்தீங்கன்னா ஒன்னொன்னு அட்டாச் ஆகி வந்திருக்கும். இது வந்து அப்படி இருக்காது, ஜஸ்ட் ஒரு பைப்பை மட்டும் உள்ள இறக்கி இருப்பாங்க. இப்போ அந்த பைப் எர்த்திங்ல மேல பாத்தீங்கன்னா மேல இருக்கிற பைப் வந்து ஒரு டயாவும் கீழே இருக்கிற பைப் வந்து ஒரு டயாவும் இருக்கும். எப்படி நம்ம வந்து வச்சுக்கணும் அப்படின்னா இப்போ நம்ம எர்த் வயர் கொண்டு போறோம்ல அதோட டயால அட்லீஸ்ட் ஒரு மோர் தென் ஹாஃப் ஆச்சு இருக்கணும். இப்போ ஒயர்ஸோட டயாமீட்டர் அதிகம், அதாவது ஏரியா இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுமோ குறையும். ஸ்பெசிபிக் ரெசிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்ன? என்னாகும்? ஆச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து குறையும். அதனாலதான் என்ன சொல்றாங்க, இருக்கிற ஒயர் அந்த அதோட டயாவோட ஹாஃப் ஆஃப் த டயா வந்து அதிகமா இருக்கும். எதுக்கு? எர்த்து கொடுக்கும் போது. ஓகேவா? பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த இந்த டயாவும் வேற வேறையா இருக்கும். ஏன்னா இதோட டயா எங்க இருக்கு, இங்க இருக்கா, வேற வேறையா தான் இருக்கும். இங்க வந்து என்னன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஒரு குழி தோண்டிக்கிறாங்க, இந்த இடத்துல வந்து 2 பைப் வச்சுக்கிறாங்க. வச்சதுக்கு அப்புறம் மேல வந்து ஒயர் மெஷ் எதுக்காக வச்சிருக்காங்க அப்படின்னா ரெசிஸ்டிவிட்டி குறையும் போது நான் தண்ணி ஊத்தணும்னு சொன்னா இன்கேஸ் அந்த தண்ணியில வந்து செடிமெண்ட்ஸ் மினரல்ஸோ சால்ட்ஸோ இருந்துச்சு அப்படின்னா ரெசிஸ்டிவிட்டி மாறும். அதுக்காக தான் அங்க வந்து ஒயர் மெஷ் வச்சிருக்காங்க.
இப்போ இந்த இடத்துல வந்து ஒவ்வொரு லேயர்லயும் ஒவ்வொரு ஆல்டர்னேட் லேயர்ஸ்ல ஒன்னு நம்ம போட்டுக்கிறோம். போட்டுட்டு வந்து நம்ம கனெக்ஷன்ஸ் கொடுக்கணும். இது மட்டும் ஞாபகம். ஜிஐ பைப்போட ரெசிஸ்டிவிட்டி வந்து, அதாவது ஒயருக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா மோர் தென் ஹாஃப் அ டயாமீட்டருக்கு மேல அதிகமா இருக்கணும். அதுதான் இம்பார்ட்டன்ட். இருக்கு, இங்க இருக்கு, நான் ஹைலைட் பண்ணிருக்கேன். ராட் அர்த்திங்கும் பாத்தீங்கன்னா அதே மாதிரிதான், ஃபுல்லா இதே மாதிரி வச்சுப்பாங்க. ஃபுல்லா வந்து இது வந்து போட்டு ஒரு கேப் மாதிரி இருக்கும், அதை போட்டு கவர் பண்ணிருப்பாங்க. இது வந்து எப்படின்னா இந்த எலக்ட்ரோட்ஸ் வந்து எப்படின்னா ஹேமரிங் பண்றதுக்கு மூலியமா இதோட ரெசிஸ்டிவிட்டி மாத்தலாம். அதாவது ப்ரெஷர் அந்த இடத்துல ஹேமரிங் கொடுக்க தட்டுவாங்க, போட்டு டப் டப் டப்னு தட்டுவாங்க. தட்டுறது அது பேர் என்னது? அது பெருசா ஒரு ராட் மாதிரி இருக்கும், அதை போட்டு தட்டுவாங்க, பாத்திருக்கீங்களா? சிசல் சொல்லுவாங்கல்ல, சிசல் மாதிரியே தான் இருக்கும். பண்ணிருக்கோம். வைப்ரேஷனை வச்சு செக் பண்ணி ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. அந்த ப்ராக்டிகல் பண்ணது இல்லையா யாரும்? ஒண்ணுல வீட்டு கம்பத்துக்கிட்ட எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, ஒரு கொக்கி மாதிரி போட்டு ஸ்டே ஒயரை கட்டி வச்சிருப்பாங்க. பாத்தீங்கன்னா கிராஸா இருக்கும். அதே மாதிரி எங்கெல்லாம் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கோ பாத்தீங்கன்னா அந்த இடத்துல பாருங்க கல்லு கல்லா இருக்கும், ஜல்லிக்குள்ள உள்ள இறக்கிருப்பாங்க. அங்கன்னா அங்க எடுத்து இருந்தா பண்ணிருப்பாங்க. அப்பப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல தட்டி விட்டு போவாங்க. பாத்திருக்கீங்களா? பார்த்தது இல்லையா? அது வந்து தட்டிடுவாங்க. எதுக்காக தட்டி விடுறாங்கன்னா இந்த மாதிரி ராட் எர்த்திங்க்கு வந்து தட்டி விட்டாவே போதும். இதே பைப் எர்த்திங்க்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தண்ணி ஊத்துவாங்க. அப்படி இல்லைன்னா ஒயரை கனெக்ட் பண்றோம் பாத்தீங்களா, அந்த இடத்துல நட்டு போல்ட் இருக்கு பாத்தீங்களா, ஒண்ணு அது டைட் வச்சுட்டு போவாங்க, இல்லைன்னா சால்டிங் அடிச்சு விட்டு போவாங்க. அப்படி பண்ணாலும் என்ன பண்ணலாம், ரெசிஸ்டிவிட்டியை வந்து நம்ம மாத்தலாம். நட்டு இருக்கு பாத்தீங்கன்னா, லூஸ் ஆயிருக்கும், அந்த நட்டை எடுத்து மாத்திட்டு டைட் வச்சுட்டு போவாங்க. அப்படின்னா சால்டரிங் அடிப்பாங்க, சால்டரிங் அடிச்சுவாங்க. இதுக்கு வந்து ஹேமரிங் பண்ணுவாங்க. இதே பிளேட் எர்த்திங்க்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பேரலா பிளேட்ஸ் ஆட் பண்ணிட்டு போவாங்க. அந்த பேரலா பிளேட்ஸ் ஆட் பண்ணிட்டு போகும்போது ஒவ்வொரு பிளேட்டும் பக்கம் பக்கமா இருக்கக்கூடாது. அட்லீஸ்ட் அந்த ரெண்டு பிளேட்டுக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் வேணும், 8 மீட்டர் டிஸ்டன்ஸ் ஆச்சு இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் கரெக்டா இருக்கும். இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னா அதுக்குள்ள வந்து ரெசிஸ்டிவிட்டி மாற ஆரம்பிச்சு. இது புரிஞ்சிச்சு தானே உங்களுக்கு? ஏதாச்சும் டவுட் இருக்கா? மோஸ்ட்லி ராட் எர்த்திங் எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸ்ல யூஸ் பண்ணுவாங்க. பைப் எர்த்திங் அண்ட் பிளேட் எர்த்திங் வந்து இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸ்ல யூஸ் பண்ணுவாங்க. ராட் அண்ட் பைப் எர்த்திங் வந்து நார்மலா எல்லா இடத்துலயுமே நம்ம யூஸ் பண்ணலாம். இருக்கு, எல்லாமே இருக்கு. எப்படி எர்த் ரெசிஸ்டன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணலாம்? சால்விங் நட்ஸ் அண்ட் போல்ட். நெக்ஸ்ட் இன்க்ரீசிங் தி பிளேட் ஏரியா. பிளேட் ஏரியா இருக்கு 16 to 60 தான் இருக்கு. காப்பருக்கு வந்து 3.84 இருக்கு. அதே மாதிரி அலுமினியமுக்கு இருக்கு. நெக்ஸ்ட் டெப்த் ஆஃப் த பிளேட், அதாவது இப்ப மேல இருக்குன்னு வச்சுக்கோங்க 30 அதாவது 3 ஃபீட்குள்ள இருக்கு அப்படின்னா இன்னும் என்ன பண்ணலாம், நம்ம இன்னும் டெப்த் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் இன்ஸ்டாலேஷன் ஆஃப் பேரலல் எலக்ட்ரோட். பேரலா ஒவ்வொரு பிளேட் எர்த்திங்க்கும் பிளேட் எலக்ட்ரோட வந்து பேரலா வச்சுட்டு போகலாம். அப்புறம் பை போரிங் வாட்டர். சைஸ் ஆஃப் எர்த் கண்டினியூட்டி கண்டக்டர். எர்த் கண்டினியூட்டி கண்டக்டருக்கு பாத்தீங்களா, இப்ப எர்த் ஒயர் எடுத்துட்டு வரோம் பாத்தீங்களா, அந்த ஒயரோட சைஸை மாத்தும் போது இங்க இருக்கிற பைப்போட சைஸையும் நம்ம மாத்தலாம். அப்படி இல்லை நம்ம பைப் வந்து மாத்த முடியாது அப்படின்னா ஹாஃப் ஆஃப் த அமௌண்ட் அதிகமா இருக்கணும்னு சொன்னா ஹாஃப் ஆஃப் த சைஸோட அதிகமா, அப்ப என்ன பண்ணலாம், நம்ம கொடுத்துருக்கிற எர்த்திங் ஒயரோட சைஸை வந்து நம்ம மாத்தலாம். நெக்ஸ்ட் டிஃபரன்ஸ் பிட்வீன் நியூட்ரல் அண்ட் எர்த் ஒயர். நியூட்ரல் ஒயர் வந்து என்னது, நியூட்ரல் பாயிண்ட் வந்து சப்ளை சிஸ்டம் கூட டைரக்டா கனெக்ட் ஆயிருக்கும். ஆனா எர்த் ஒயர் வந்து மேபி கனெக்ட் ஆயிருக்கலாம், இல்ல ஆகாம இருக்கலாம். ஏன்னா இன் சம் பிளேசஸ்ல எர்த் ஒயரை வந்து நியூட்ரல் ஒயராகவும் யூஸ் பண்றாங்க அதுக்காக. நெக்ஸ்ட் இட் சர்வ்ஸ் as a ரிட்டர்ன் கண்டக்டர் இன் கேஸ் ஆஃப் சிங்கிள் ஃபேஸ் லோட். ஏன்னா சிங்கிள் ஃபேஸ் லோட்ல ஒரு க்ளோஸ்ட் பாத்துக்கு வந்து ஒரு ரிட்டர்ன் பார்த்தா யூஸ் ஆகுது. இது வந்து எர்த் ஒயர் வந்து யூஸ் ஆகாது, இன் சம் சர்க்கம்ஸ்டன்ஸ்ல மேபி வேரி ஆகலாம். இட் கேரிஸ் கரண்ட் இன் கேஸ் ஆஃப் அன்பேலன்ஸ்டு 3-phase 4-wire லோட்ஸ். அதாவது அன்பேலன்ஸ் லோடா இருக்கும் போது ரிட்டர்ன் கரண்ட் போகணும்ல, அப்போ வந்து நியூட்ரல் வந்து ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. இட் மே கேரி கரண்ட் ஒன்லி அண்டர் த ஃபால்ட் கண்டிஷன். என்னது, ஃபால்ட் கண்டிஷன்ல மட்டும்தான் எர்த் ஒயர்ல லீக்கேஜ் கரண்ட், எர்த் ஃபால்ட் கரண்ட் போகும். It is the potential at some point may be substantially at far from zero. It is therefore insulated from the core on which it supported. அதாவது இதோட பொட்டன்ஷியல் எப்படி இருக்கும் அப்படின்னா, நியூட்ரல் வேல கரண்ட் போகுமா? போகாது. ஆம்பியர் ஜீரோ. ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும்? ஏன் இடத்துல ரிட்டர்னிங் கரண்ட் டக்குன்னு வேகமா போகுது? அதோட ரெசிஸ்டிவிட்டி ஜீரோ, பொட்டன்ஷியல் ஜீரோவா இருக்கு. அதுதான் சொல்லி
Next, it is supposed to be zero potential. It is not mounted on any insulator and it is directly metallic contact with the support of metal ore. இது என்னன்னா இது எது கூட கனெக்ட் ஆகாது. என்ன டைரக்டா எங்க கனெக்ட் பண்ணிருப்போம்? ஒரு மோட்டார் இருக்குன்னா மோட்டரோட பாடியில நம்ம கனெக்ட் பண்ணிருப்போம். பாடியில கனெக்ட் பண்ணி ஸ்ட்ரைட்டா எங்க போகுது? எர்த் எலக்ட்ரோட்ஸ் தான் போகுது. அதான் சொல்லிருக்கோம். நெக்ஸ்ட், இட் மே நாட் பி கனெக்டட் டு த எர்த் அட் இன்டர்மீடியட் பாயிண்ட் இன் த லைன். இதை வந்து எது கூட கனெக்ட் பண்ணிருக்க மாட்டோம். இதை வந்து என்ன பண்ணிருப்போம்? கனெக்ட் பண்ணிருப்போம். எவ்வளோனா 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து ஒவ்வொரு 3 கிலோமீட்டர்ஸ்க்கும் நம்ம வந்து எர்த் வந்து கனெக்ட் பண்ணிருப்போம். Neutral is the only part of the supply system. During earthfall, the earth will carry a large current which will cause the fuse to blow out and they protecting by the equipment. என்னது நியூட்ரல் வந்து இன் சிங்கிள் ஃபேஸ் லோட்ல நியூட்ரல் வந்து ரிட்டர்னிங் பார்த்து ஆக்ட் ஆகும். எர்த் வந்து என்னவா இருக்கும்? எர்த் கனெக்ஷன் கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஃபால்ட் கரண்ட் எங்க போகும்? எர்த்துக்கு தான் போகும். பிபிஇ என்னன்னா பர்சனல் ப்ரொடக்டிவ் எக்யூப்மெண்ட்ஸ். என்னென்ன பிபிஇஸ்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வார்னிங் சைன், அட்வைசரி சைன், மேண்டேட்டரி சைன், ப்ரோஹிபிஷன் சைன். வார்னிங் சைன் எச்சரிக்கை, எச்சரிக்கை குறியீடுகள். எச்சரிக்கை குறியீடுகள்னா இப்படிதான் இருக்கும். டேஞ்சர் சிம்பிள் போட்டுக்கும், வார்னிங், ஹை வோல்டேஜ் ஏரியால போகக்கூடாது, இந்த மாதிரி இருக்கும். அட்வைசரி அப்படின்னா வந்து இந்த இடத்துல இந்த மாதிரி மூவ் ஆகாதீங்க, ஷார்ப் அர்பன் பென்ஸ்ல எல்லாம் போகக்கூடாது, ஸ்கூல் ஏரியாலாம் ஹாரன் பண்ணக்கூடாது. இதெல்லாம் என்னதுன்னா அட்வைசரி சைன்ஸா இருக்கும். மேண்டேட்டரினா ஃபாலோ பண்ணி ஆகணும், கட்டாயமா வந்து அடிப்படையா இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். பில்டிங் அடிக்கிறவங்க வந்து காகல்ஸ் போடணும். அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ்ல ஒர்க் பண்றீங்க ஹேண்ட் கிளவுஸ் போடணும். இது எல்லாமே என்னது? ஷூஸ் போடணும். இதெல்லாம் என்னதுன்னா இது எல்லாமே மேண்டேட்டரி சைன்ஸ். ப்ரோஹிபிஷன் அப்படின்னா தடை, இது பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் ப்ரோஹிபிஷன் சைன்ஸ். தங்கேஷ்ல தான் கொடுத்துக்கிறேன். ஆமா, நீ சரஸ்வதி இதை கேட்டு பாருங்க. தங்கேஷ்ல தானே கொடுத்த மெட்டீரியல். அதோட கண்டினியூட்டி தான் உங்களுக்கு நான் கொடுக்கணும். நான் அப்புறமேட்டு கொடுக்குறேன். இங்கிலீஷ் முடிச்சாச்சு, தமிழ் பெண்டிங்ல இருக்கு. உங்களுக்கு ஃப்ரைடே டெஸ்ட் டி செகண்ட் யூனிட், செகண்ட் ஆஃப் யூனிட். அது ஹேண்ட்லிங் ஸ்டாஃப்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் போடுறேன் சொல்லுங்க. ஹேண்ட்லிங் ஸ்டாஃப்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் போடுறேன் சொல்லுங்க. ஒரு பாயிண்ட் சொல்லாம வந்துட்டேன். இப்போ ஃபேஸ்ல வந்து கரண்ட் ஃப்ளோ ஆகுது அப்படின்னா அது ரைட் சைட் டைரக்ஷன்ல போகும். ரிட்டர்ன் கரண்ட் லெஃப்ட் சைட் டைரக்ஷன்ல வரும். அதாவது ரெண்டு கரண்ட்டுமே இன்கமிங் அண்ட் அவுட் கோயிங் வந்து ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ்ல தான் இருக்கும். அதே மாதிரி ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸும் வோல்டேஜஸும் ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ்ல இருக்கும். புரிஞ்சது தானே? புரிஞ்சதுன்னா இல்லைன்னா சொல்லுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதாவது நீங்க சுவிட்ச் போட்ட உடனே ஒரு ஃபேன் ஓடுது அப்படின்னா அது வந்து ஃபேனை நோக்கி போகும். அது ஒரு டைரக்ஷன் இருக்கும். இப்போ ஃபேன்ல இருந்து நெக்ஸ்ட் திரும்பி ரிட்டர்ன் பார்த்து வரணுமா? ரிட்டர்ன் பார்த்து வர இப்போ நான் ஸ்ட்ரைட்டா போய் ரிட்டர்ன் வளைஞ்சு வரும்போது எப்படி இருக்கும்? இப்படி போயிட்டு ஆப்போசிட் டைரக்ஷன்ல வரனா, அதுதான் ஆப்போசிட் டைரக்ஷன். அதே மாதிரி வோல்டேஜும் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸும், அதாவது அந்த ப்ரெஷரும் எலக்ட்ரான்ஸோட மின்னோட்டம் ஓட்டமும் என்ன இருக்கும்? மின் ஓட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா அது ஒரு டைரக்ஷன்ல இருக்கும். அதாவது பொட்டன்ஷியல் வேறுபாடு, மின் அழுத்தம் வந்து எப்படி இருக்குன்னா ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும். புரிஞ்சுச்சா? இப்போ நம்ம ஹியூமன் பாடி வந்து எவ்வளவு மில்லி ஆம்ஸ் ஆஃப் கரண்ட் நம்மளால தாக்கு முடியும் அப்படின்னா 1 மில்லி ஆம்ஸ் மட்டும்தான். அதை மட்டும் தான் ஃபீல் பண்ண முடியும். அதுக்கு மேல போச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ஸ்கின்ஸ் வந்து பேர்ன் ஆக ஆரம்பிச்சு. ஓகேவா? வோல்டேஜ் ஹை ஆச்சு என்ன ஆகும்? நம்ம டிஷ்யூஸ் வந்து டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிடும். ஹியூமன் பாடி எப்போ சென்சிட்டிவ் ஏரியாஸ்ல எவ்வளவு கரண்ட் வரைக்கும் கொடுக்கலாம் அப்படின்னா வந்து 100 மில்லி ஆம்ஸ் வந்து சஃபிஷியன்ட். அதுக்கு மேல போச்சு அப்படின்னா டெத்துக்கு இதாகும். ஓகேவா? அதுக்குள்ள வரைக்கும் தான், அதுக்கு மேல போக கூடாது.
போச்சு அப்படின்னா பர்சன் லீட்ஸ் டு டெத். பேர்ன்ஸ் வந்து எந்த ரேஞ்ச்ல ஆகும் அப்படின்னா 500 to 1000 வோல்ட்ஸ் இருக்கும் போது என்ன ஆகும்னா இன்டர்னல் பேர்ன்ஸ் மட்டும் வரும். இன்டர்னல் பேர்ன்ஸ்னா உள்காயங்கள் மட்டும் ஆகும். எப்படி ஆகும் அப்படின்னா அந்த இடத்துல இருக்க ஸ்கின்ஸ் மட்டும் டிஷ்யூஸ் மட்டும் பல்ல மாதிரி எரோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? நியூரலாஜிக்கல் எஃபெக்ட்ஸ் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அன்கான்சியஸ்க்கு போக ஆரம்பிச்சிருவாங்க, நர்வ் டேமேஜஸ் ஆகும். அப்ப என்ன ஆகும், நம்ம சிஎன்எஸ் செரிப்ரல் நியூரோ அண்ட் பிஎன்எஸ் இருக்கு பாத்தீங்களா, இது ரெண்டு என்ன ஆகும் ஆரம்பிச்சுன்னா நர்வ்ஸ் வந்து டேமேஜ் ஆகும் போது நம்ம பிரெயினுக்கு போகக்கூடிய சிக்னல்ஸ் எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா கட் ஆக ஆரம்பிச்சிடும். எஃபெக்ட் ஆன் செஸ்ட், செஸ்ட் கிட்ட இன்கேஸ் எலக்ட்ரிக் ஷாக் வந்து செஸ்ட் கிட்ட போகுது அப்படின்னு என்ன ஆகும் அப்படின்னா சடன் கார்டியாக் அரெஸ்ட் கொண்டு வந்து கொடுக்கும். ஹர்ட்ஸ் வந்து 50 to 60. யூஎஸோட ஹர்ட்ஸ் எவ்வளோ, இந்தியாவோடது ஃப்ரீக்வன்சி 1/t என்னது, 1/t என்னது ஃப்ரீக்வன்சி. ஃப்ரீக்வன்சி இஸ் ஈக்குவல் டு 1/t தானே, டைம் பீரியட் பொறுத்தவரை ஃப்ரீக்வன்சி. இப்போ எலக்ட்ரிக் ஷாக் விழுந்தோடனே எங்களோட ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் மேண்டேட்டரியா வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணும், இல்ல ஒரு உட்டன் கண்டக்டரை வச்சு அந்த கான்டாக்ட்ல இருக்கிறவங்க இது பண்ணும். நெக்ஸ்ட் என்னது அப்படின்னா எலக்ட்ரிக் ஷாக் வந்து படுத்திருக்காங்க, சாரி விழுந்துட்டாங்க அப்படின்னா அவங்கள வந்து குப்புற படுக்க வச்சு மேல உட்காந்து ப்ரெஷர் கொடுக்கணும், செஸ்ட் கிட்ட ப்ரெஷர் கொடுத்து ஒன்னு பிரீத் அப்படி கொண்டு வரும், அப்படி இல்லைன்னா மவுத் டு மவுத் ரெசிக்னேஷன். இது என்னது அப்படின்னா நாம நல்லா டீப்பா காத்த உள்ள வாங்கிட்டு அவங்களுக்கு வந்து நம்ம பிரீத்தை கொடுக்கும் போது என்ன ஆகும்னா லங்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகும் போது பிரீத் வந்து ரிட்டைன் ஆயிடும். இது ஒண்ணு. 12 டைம்ஸ் பர் மினிட் எதுனா மவுத் டு மவுத். இது எவ்வளோனா 15 டைம்ஸ் பர் மினிட். அதாவது செஸ்ட், அதாவது பின்னாடி இந்த முதுகிட்ட நம்ம இங்க நம்ம தம் ஃபிங்கர் வச்சு ப்ரெஷர் கொடுக்கும் போது அது எவ்வளோனா 15 டைம்ஸ் பண்ணணும் ஒரு நிமிஷத்துக்கு. ஆக்சிஜன் வந்து 12 மினிட்ஸ்க்கு, அதாவது 12 டைம்ஸ் பண்ணும் பர் மினிட்டுக்கு. அவ்வளவுதான். ஏதாச்சும் டவுட் இருக்கா, ஏதாச்சும் டாபிக் புரியலையா தயவுசெய்து சொல்லுங்க. நடத்துனதுக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சா? ஒயரிங் ரெப்ரசன்டேஷன்